வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பண்ணி சேனல். கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இப்போ புதுசாக W175 பைக் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து முன்னாடி டூரிங்லாம் போவோம், ட்ரெயின் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். பைக் இருந்தால் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த வண்டி நான் வாங்கினேன். நிறைய டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்புறம் இந்த பிராண்டு கவாசாக்கியில் இந்த W175 ஏன் வாங்கினேன் அப்படின்றத உங்கள் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த பைக்கை பற்றின விஷயங்களையும் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் சென்னைக்கு வர்றது தான் என்னோட பிளானு. நம்ம இந்த டைம் வந்து சென்னையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் டிரைவ் பண்ணி போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் போகிற வழியில் பூஜை போட்டு போகலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது ஆதி சமயபுரத்தில். அதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க மக்களே, போகலாம். விழுப்புரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ரொம்ப நிழலாக இருந்துச்சு, கொஞ்சம் உடம்பும் டயர்டாகிடுச்சு அப்படின்றனால வண்டி நிப்பாட்டி சும்மா ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு போகலான்ற ஒரு பிளான் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை இருந்தது, ஒரு தாபா மாதிரி. ஸோ அங்கே வந்து நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், கிரிக்கெட் பிச்சு வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ காலேஜுன்னு நினைக்கிறேன். இது எந்த காலேஜுன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீ கடை தான். ஒரு டீ சாப்பிட்டு பக்கத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த பசங்க தான் எனக்கு ஒரு வண்டியை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க, என் வண்டி பக்கத்தில் நிற்க வச்சு. ஸோ லக்கேஜ்லாம் வந்து முதுகில் தான் மாட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதனால் இன்னும் எப்படி கட்டணும் அப்படின்றதுலாம் இன்னும் பழகலை. போக எல்லாமே கற்றுக்கணும். அடுத்த ஒரு ஸ்டாப் வந்து வெங்களூர் அப்படின்ற ஒரு இடம், பெரம்பலூருக்கு முன்னாடி. அங்கே சாப்பிட்டு ஒரு லெமன் டீ சாப்பிட்டேன். லெமன் டீ அட்டகாசமாக இருந்துச்சு. திரும்பி போகும்போது இந்த கடைக்கு வரணும் அப்படின்ற பிளான் இருக்குது. சூப்பராக இருந்தது. அதை முடிச்சு அப்படியே வரும்போது சமயபுரத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு. சமயபுரம் மெயின் சமயபுரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னால ஆதி சமயபுரத்துக்கு போயிடலாம், அங்கே போய் பைக்குக்கு பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் ஆதி சமயபுரத்துக்கு போயாச்சு. அங்கே ஆதி சமயபுரத்தில் பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் போடலாம். ஏன்னா வண்டி நிப்பாட்டி வச்சு பூஜை போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே போயாச்சு. போயிட்டு மாலை அர்ச்சனை எல்லாமே வாங்கிட்டு போய் பண்ணிவிட்டு வெளியில் வண்டி நிப்பாட்டு போயிருந்தேன். இங்கே ஒரு அண்ணன் இருந்தாப்புல, அவர்கிட்ட கொடுத்ததுனால ஒரு சந்தனம்லாம் தெளித்து கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் அதிகமாகவே தெளிச்சிட்டாப்புல. சரி பரவாயில்ல, நானும் சொல்லாமல் போயிட்டேன், கொஞ்சம் கம்மியாக வைங்க அப்படின்ட்டு. அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமி கொண்டு வந்து எலுமிச்சம்பழம்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சு வீலுக்கு வச்சு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்ற அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து ஹைட்டு வந்து பக்காவாக இருந்துச்சு. அந்த வெயிட் ரேஷியோ பேலன்சிங் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 132 கிலோ வெயிட்டு, ஓவரால் வெயிட் அப்படிங்கும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஒரு 70-80 ஹைவேஸில் போவேன். சிட்டிக்குள்ளே போனால் 40-50 அவ்வளோதான். அதுக்கு மேலாம் நான் ஸ்பீடு ஓட்ட போகிறது கிடையாது. சிங்கிள் சேனல் ஏபிசி இருக்குன்றனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே ஓட்டலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து இந்த வண்டி எடுத்தேன் நான். கவாசாக்கி பற்றி தெரியும் இல்லையா. இங்கே பாருங்கள், அந்த அக்காக்கங்கள்லாம் வந்து அங்கே வண்டியை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் பேர் சொன்னோடனே நம்ம சேனலுக்கு ராமேஸ்வரம் மீடியாலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கூடிய 2 அக்கா பேர் சத்யாவான், 2 பேருமே. ஸோ அவங்க சேனலில் வந்து என்னை எங்கள் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரெக்வஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இங்கே தான் வந்து பூ மாலை எல்லாமே வாங்கினேன். நான் வாங்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் என்னோடய பிளான். லாங் டிரைவ் போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 300-400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் திருச்சி வரைக்குமே கிட்டத்தட்ட 5 ரெஸ்ட்டு போட்டு வண்டி எடுத்து வரது தான் என்னோட இதாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஃபஸ்ட் டைமே வந்து ரைடிங் கியர்லாம் வாங்கி போட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா கியர்ஸ் வந்து பழகுறதுக்கே ஒரு மாதம் ஆகும். 2-3 லாங் டிரைவாவது போனால் தான் வந்து கியர்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் க்ளவுஸுமே வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது, அதுவுமே கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலவே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இல்லை இந்த ட்ரிப்பு. அடுத்த ட்ரிப்பில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வண்டி வந்து 1,72,200 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு. நம்ம ஜேஎம்பி கவாசாக்கி சென்னையில் தான் வந்து நான் வண்டி எடுத்தேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 ஷோரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று மதுரையில் காமராஜர் சாலையில் இருக்குது, இன்னொன்று சென்னையில் இருக்குது. சென்னையில் வந்து ஜேஎம்பி கவாசாக்கி 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று கீழ்ப்பாக்கம், இன்னொன்று ஓஎம்ஆர் எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துலன்றனால அங்கே போய் புக் பண்ணி வாங்கிட்டேன். நல்ல சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. வண்டியை பற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து திருச்சி தாண்டி திருச்சிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டு கடையில் ஒரு மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால ரெயின் கியர்ஸ் எடுத்து மாட்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடம் மரம்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறக்கே ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. அடுத்து வந்து டெக்கத்லான் போயிட்டு சில பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து வரும்போது ஹைவேஸில் நிப்பாட்டி பைக்கை வந்து ஒரு வியூ எடுத்தேன். இந்த ரோடு வந்து பிரிஞ்சு பிரியிற இடத்துல அந்த ரோடு வந்து பாதி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. அதனால் இங்கே நிப்பாட்டி வண்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பாருங்களேன் பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் பாருங்கள் லக்கேஜ் மட்டும் ஒழுங்காகவே கட்டலை. எனக்கு ஒழுங்காக கட்ட தெரில. போக போக கரெக்டாக பழகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெக்காத்லான் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு சேர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. எப்போதுமே நான் ட்ரிப்பு போனேன் அப்படின்னா இங்கே ஒரு ஒரு ட்ரெக்கிங் போகிறோம், இல்லை ஒரு ரொம்ப லாங் வாக் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மலைப்பகுதியில் வெஸ்டர்ன் காசுலாம் வந்து உட்காரும் போது நிறையா பூச்சி கடிச்சிருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த டைம் வந்து ஒரு சின்ன மோ கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன சேர் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் நான். ஆல்ரெடி இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். டெக்கத்லானை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன் இதுதான் நான் வாங்கக்கூடியது. ஏன்னா பேக்கில் வச்சு கொண்டு போகணும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பைக்லேயுமே வந்து பின்னாடி அந்த கிராப் ரயில் இருக்குல்ல, அதில் வந்து கட்டி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கேற்ற மாதிரி வாங்கினது. மற்ற எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் வந்து அதோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுவே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் லக்கேஜ்லாம் கொண்டு போனோம்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. அதனால் வந்து மற்ற எதுவும் நான் சூஸ் பண்ணல. அந்த சின்னதாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணேன். இது வந்து விரிச்சு உட்காந்தா அப்படின்னா சாஞ்சு உட்கார மாதிரியான ஒரு சேரு. ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் இது. யூடியூப்லலாம் கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த முகத்துக்கு போடுற ஸ்கார்ஃபு, அப்புறம் ரெயின் கவர் இது மாதிரிலாம் வாங்கணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட் வாங்கினேன் நான். இங்கே திருச்சி டெக்கத்லானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சென்னையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சென்னை ஓஎம்ஆரில் தான் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் டெக்கத்லானில். இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் செட்டப் அதே தான். பசங்களாம் வந்து விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்து எங்களுடைய டென்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஸ்பேஸு எல்லாமே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நானுமே வந்து மழை வரப்போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன் நான். ஏன்னா ரெயின் கியர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது. டக்குன்னு மழை வருது அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம கவரை போட்டு வண்டியை ஓட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இங்கே வந்து வாங்கினேன். டென்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டென்ட்லாம் பக்காவாக இருக்கும். பார்த்தோன்னே வாங்கணும் போல இருக்குது. 2 ரூம் மாதிரி இருக்கக்கூடிய டென்ட்டு, சிங்கிளு இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க. உள்ளேலாம் போய் பார்த்தேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குட்டி சேர் தான். இது மடக்கணும் அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கும். பட் இதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் வாங்கலை. பட் நான் வாங்கின சேரை விட இதில் வந்து லெக்ஸ் இந்த உட்கார ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதுதான் வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்குது, ட்ரைபாட் மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றனால இது வாங்கிட்டு இது வந்து ஒரு ரூ. 850 ப்ரைஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தேன். இங்கே டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எல்லாமே ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து 299, 599 இந்த மாதிரி ரேட்லாம் நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. ப்ரைஸ் கம்மி பண்ணிக்காங்கன்னு என்னன்னு தெரில. டிஸ்கவுண்ட் மாதிரி எதுவும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த புஷ்அப் சேலஞ்சுன்னு சொல்லி ஒன்று வச்சு அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். எப்போதுமே வந்து ஓஎம்ஆருக்கு போகும்போது இந்த டூரிங் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க சுப்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து பழகி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து இதை பற்றி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றனால யூடியூப்லலாம் கூட அவர் வந்திருக்காரு அப்படின்றனால அவர்கிட்ட தான் போய் கேட்டு எது கரெக்டாக இருக்கும் சஜஷன்லாம் வாங்குவாங்க. நான் இங்கே வந்து திருச்சியில் வந்ததுக்கப்புறம் நானே வந்து பொருள்லாம் சூஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். பில் போடுறத பாருங்களேன், அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கு உள்ளே போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ரெண்டு மணி எல்லாமே வந்து ஆமாம். ஸ்கேன் பண்ணிக்குது. ரேட்டு, ப்ராடக்ட்டு என்னது அப்படின்றது பில்லு வந்துடுது. நம்ம மொபைல் நம்பரை போட்டு மொபைலில் வந்து நம்ம பில்லை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் மக்களே. ஓகே.